இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடிய 8 பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சுறுசுறுப்பாக எல்லாவற்றிலையுமே செயல்படுவதற்கு மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு சில பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சாலே போதும், மிக சுலபமாக நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கி விடலாம். அதற்கான 8 விஷயங்கள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் பதிவு மூச்சு பயிற்சி. மூளை மற்றும் உடல் சுறுசுறுப்பாக திகழ்வதற்கு மூச்சு பயிற்சி அவசியம். நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி நுரையீரலோட காற்று பைகளில் நிறைய ஆக்சிஜன் நிறையணும். அதனால் உடல் முழுவதும் எடுத்து செல்லப்படக்கூடிய ஆக்சிஜன் நிரம்பிய காற்று உடல் உறுப்புகளுக்கு புத்துணர்வை தருகிறது. இரண்டாவது தியானம். நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது தியானத்தில் ஈடுபடுவது அவசியம். நம்ம வீட்டிலேயே நாம் புழங்கும் இடங்கள்லேயே நம்ம அமைதியாக ஒரே குறிக்கோளில் இருப்பது தான் தியானம். அப்படி இல்லைன்னா எதுவுமே பரபரப்பாக செய்யாமல் அமைதியாக இருக்கிறதும் தியானத்தோட ஒரு அங்கம்தான். மனசை கட்டுப்படுத்துறது தான் தியானம். தியானத்திலேயே பல வகைகள் இருக்குது. அதில் கை தேர்ந்தவர்கள்ட்ட கற்று அறிந்து கொண்டு தினமும் காலை மாலை நேரங்களில் நம்ம 10 நிமிஷம் தியானம் செய்தால் கூட நாள் முழுவதும் உடலும் உள்ளமும் சிறப்பாக செயல்படும். மூன்றாவது, நம்ம உட்கார்ற பொசிஷன், அதாவது அமரும் நிலை. தரையில் அமரும் போது இல்லைன்னா இருக்கையில் நம்ம அமரும் போது நேராக, அதாவது ஸ்ட்ரைட்டாக உட்காருதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. முதுகெலும்பு நேராக இருந்தால் தான் மூளையோட செயல்திறன் நன்றாக இருக்கும். அதனால தான் பள்ளிகளில் படிக்கும்போது கூட ஆசிரியர்கள் நேராக உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தவித மன மற்றும் உடற்பயிற்சிகளின் போதும் முதல்ல கூறப்படும் அறிவுரை நேராக உட்காரணும் அப்படிங்கிறது தான். நேராக உட்காரும்போது முதுகெலும்பு அழுத்தப்படாமல் மூளைக்கு செல்லும் நரம்பு வழியாக ரத்த ஓட்டம் மூளைக்கு தேவையான ரசாயனங்களை தங்கு தடையின்றி எடுத்து செல்லுது. நான்காவது, நல்ல சிந்தனை, பாசிட்டிவ் தாட்ஸ். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது மூளையை சுறுசுறுப்பாக்கும் பயிற்சிகளில் மிக முக்கியமானது. மூளைக்குள்ளே தேவையற்ற தகவல்களை போட்டு அடைப்பதை தவிர்த்து நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம அனுப்பி வைக்கணும். அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பதில்களும் வியக்கத்தக்க வகையில் அருமையாகவே அமையும். தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் அம்சங்களில் ஈடுபடுறது, சிக்கலான பிரச்சனைகளுக்கு சீரிய முடிவெடுப்பது போன்ற பயிற்சிகளை மூளைக்கு கொடுத்து வந்தோன்னா மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஐந்தாவது, வீணாகும் நேரத்தை பயன்படுத்துறது. நம்ம பயணம் பண்ணும்போதோ யாருக்காவது எதற்காவது காத்திருக்கும் போதோ கிடைக்க நேரத்தை சும்மா கழித்தா மூளைக்கு சோர்வு ஏற்படும். அந்த நேரத்துலையும் பயனுள்ள வழிகளில் மூளையை செயல்படுத்தினா சுறுசுறுப்பாகிடும். குறிப்பாக அந்த நேரங்களில் குறுக்கெழுத்து போட்டி, மொபைல் கேம்ஸ், கியூப் போன்ற எளிய பயிற்சிகளை செய்கிறது மூலமாக மூளை சுறுசுறுப்படையும். ஆறாவது, புதிய மொழி. அதாவது முதுமை நம்மளை நெருங்குகிறது அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா புதிய மொழி ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ள துவங்கணும். அது நம்மளை சிறு பிராயத்துக்கு அழைத்து செல்லும் குழந்தையாகவே நம்மளை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது, முகருங்கள், அதாவது ஸ்மெல் பண்ணுங்கள். ரொம்ப சோர்வாக இருந்தோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம், புதினா இலை இல்லைன்னா ஃப்ளவர்ஸோட மனம், இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சதை நம்ம முகர்ந்து பார்க்கணும். உடனே மூளை சுறுசுறுப்படையும். மறிக்கொழுந்து, மல்லிகை, ஓமச்செடி இதையும் நம்ம முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்கக்கூடிய மூலிகை தான். எட்டாவது, எழுதணும், ரைட் பண்ணுங்கள். மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக எழுதாவிட்டாலும் குறிப்பெடுத்து வச்சுருக்கோங்க. இதற்காக ஒரு நோட்டை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நோட்டை எப்போதுமே அருகில் வச்சுக்கிட்டு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை குறித்து நம்ம அதை எழுதி வைக்கணும். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மூளையும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படும். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.